என்னோடய நேம் வந்து விக்னேஷ். நான் ஓப்போவில் வந்து டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து புதுசாக லான்ச் ஆகிருக்க மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடல் என்ன அப்படின்னா, ஓப்போவில் புதுசாக லான்ச் ஆகிருக்க ஓப்போ Find X9 அல்ட்ரான்ற ஒரு மாடல். இதோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா, யுவர் ஸ்டோரி மேட்டர்ஸ் கிரியேட் வித் ஃபைன். இதோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, யுவர் பாக்கெட் அசெம்பிள்ட் வித் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் 50 MP 10x ஆப்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆசல்பெட் கேமரா அதை இன்சர்ட் பண்ணி தான் வந்து இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆசல்பெட்டோட கேமரா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதில் வந்து 2 கலர் இருக்குது, டுண்ட்ரா உம்பர், அதுக்கப்புறம் வந்து கெனாயின் ஆரஞ்சு. இதில் வந்து 2 கலர் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க, பென்டா கேமராஸ். ஸோ இதில் இந்த 5 கேமராஸ் என்னென்ன பர்பஸ்க்காண்டி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஹேசல் பிளேட் 50 MP 10x ஆப்டிகல் ஜூமில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட் 200 கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 கேமரா வரும், 2 கேமராவுமே 200 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஹேசல் பிளேட் மாஸ்டர் மோட் அண்ட் எக்ஸ்பேண்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. இதில் அதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து மாஸ்டர் மோடும் எக்ஸ்பேண்ட் மோடும் கொடுத்துருக்கிறதுனால ஃபோட்டோவோட கிளாரிட்டிஸ், அப்புறம் லோ லைட்டிங்கில் எடுக்கும்போது ஃபோட்டோஸோட கிளாரிட்டிஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து 8K வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, 8K வீடியோஸ் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 FPS இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் வீடியோ ரெக்கார்டிங்ஸுமே அந்தளவுக்கு கிளாரிட்டிஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோ மோடில் போய்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 8K 4K காட்டும். 4Kயில் பார்த்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். 8Kயில் பார்த்தீங்கன்னா 30 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ கேமரா கிளாரிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் வந்து இன்னொரு ஸ்பீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா AI மைண்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா AI மைண்ட் பைலட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணால் உங்களோட ப்ரொஃபஷனல் மல்டி டாஸ்க் அசிஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து AI மைண்ட் ஸ்பேஸில் வந்து புதுசாக என்ன விஷயம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா, AI பில் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷனும், அப்புறம் வந்து AI மெனு டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆப்ஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த AI பில் மேனேஜ்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம UPI ட்ரான்சாக்ஷன்ஸ், அப்புறம் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அது மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு என்றைக்கு டியூ டேட்ஸு, அப்புறம் எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த கிரெடிட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எல்லாமே வந்து நமக்கு அப் டு டேட் வந்து நமக்கு வந்து அதை செக் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் டிரான்ஸ்லேட்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம், இல்லை வெளி மாநிலம், வெளி ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரீஸ், அப்புறம் அதர் வேறு எங்கன்னா அப்ராட் எங்கன்னா போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்க மெனு கார்ட்ஸ் வந்து நமக்கு புரியாத லாங்குவேஜ், ஹிந்தி, சைனீஸ், வேறு எந்த லாங்குவேஜில் இருந்தாலுமே அந்த மெனு கார்டை ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த மைண்ட் ஸ்பேஸில் போட்டோம் அப்படின்னா, AI மெனு டிரான்ஸ்லேட்டில் போட்டோம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு தேவையான லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ நமக்கு தமிழில் வேணும்னா தமிழில் கன்வெர்ட் ஆகிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கும். இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபுட் மெனுவில் இருக்க மெனுவோட டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு டிஷ் ஃபோட்டோ ப்ளஸ் நேம், அதோட ப்ரைஸ் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற ஃபுட்ஸ் நமக்கு அப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து AI எடிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ AI எடிட்டர்லையுமே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியிலேயே யூனிக்காக AI போர்ட்ரேட் க்ளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட்ரேட் க்ளோ வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம லோ லைட்டில் எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்மளோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் போர்ட்ரேட் க்ளோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இதில் வந்து குயிக் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ஷேர் வந்து நம்ம ப்ரீவியஸாக குயிக் ஷேர் யூஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து நம்ம ஓப்போ ஃபோன்ஸ்லேருந்து அதர் ஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ண குயிக் ஷேர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓப்போ ஃபோன்ஸ்லேருந்து ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி என்னென்னா, இந்த குயிக் ஷேரில் வந்து டேரெக்டாக நம்ம ஏர்ட்ராப்ஸ்க்கு வந்து ஐஃபோனில் இருக்க ஏர்ட்ராப்ஸ்க்கு வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஷேர் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் வந்து 7500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கோ இல்லை வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதோ நம்மளோட ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். தேங்க்யூ.